மலைப்பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே அவ்வப்போது திடீர் வெள்ளம் ஏற்படுகிறது, பனிப்பாறைகள் உருகுகிறது. இதெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது என்றாலும் அந்த பகுதி மக்களுக்கு அவ்வப்போது உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பது மர்மமாகவே உள்ளது. இந்த நிலையில்தான் உலக புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் இதழில் இது குறித்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், இமயமலை குறித்த இந்த பிரச்சனைகளுக்கு அமெரிக்க உளவுத்துறை CIA-வின் ஒரு ரகசிய திட்டம் காரணமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. CIA-வுக்கு இமயமலையில் என்ன வேலை? நியூயார்க் டைம்ஸ் இதழில் வெளியாகியுள்ள அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கோல்டு வார் டைமில் கடந்த 1965ஆம் ஆண்டு CIA மற்றும் இந்தியா இணைந்து ஒரு ஸ்பை மிஷனை மேற்கொண்டது. சீனாவை கண்காணிப்பதற்காக அந்த நடவடிக்கை 1960ஆம் ஆண்டுகளிலிருந்தே இந்தியாவை அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருந்தது. இமயமலையில் உள்ள உயரமான மலைப்பகுதிகளில் ஒன்றான நந்தாதேவி மலை மேல் ஒரு ரிமோட் நியூக்ளியர் பவர்டு லிசனிங் டெலிமெட்ரி ஸ்டேஷனை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டார்கள். சீனாவின் நியூக்ளியர் மற்றும் மிசைல் டெஸ்டுகளை கண்காணிக்க வேண்டுமென்றால் அது சரியாக இருக்கும். அதன்படிதான் பிளுட்டோனியம் 238 இயங்கும் ஜெனரேட்டருடன் கூடிய சென்சார்களை அங்கு இன்ஸ்டால் செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு நிலவிய வானிலை, ஹை ஆல்டிடியூடில் இருந்த அந்த அன்சேஃப் கண்டிஷன்கள் அந்த மிஷனை அப்படியே விட்டுவிடும் நிலைக்கு தள்ளியது. அப்போதுதான் பிளுட்டோனியம் பவர்டு ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அங்கேயே விடப்பட்டது. அந்த நேரத்தில் அது பனி புயலில் தொலைந்தும் போய்விட்டது. எனவே அதன் நிலை என்னவென்று தெரியவில்லை. அதிலிருந்து கதிரியக்க பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் தற்போது எழுந்திருப்பதாக தி நியூயார்க் டைம்ஸ் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. 1965ஆம் ஆண்டு பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம். சீனா தனது முதல் அணுகுண்டு வெடிப்பை சோதனை செய்து பார்த்தது. இதனைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவை கண்காணிக்க ஒரு ரகசிய கூட்டு திட்டத்தை இமயமலையில் உச்சியில் நிகழ்த்தியது. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமை CIA திபெத் மற்றும் ஜின்ஜியாங் பகுதிகளின் உட்பகுதிகளிலிருந்து வரும் ரேடியோ சிக்னல்களை இடைமறித்து சீன ஏவுகணை சோதனைகளை கண்காணிக்க விரும்பியது. அதற்கு ஒரு உயரமான ரகசிய இடம் அதற்கு தேவைப்பட்டது. அப்படி தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் இந்தியாவின் நந்தா தேவி மலை. இந்தியாவின் மிக உயரமான மற்றும் மிகவும் கடுமையான சிகரங்களில் ஒன்று. அது சீன எல்லையை நோக்கி இருந்தது. உளவு பார்க்க ஏதுவாகவும் இருந்தது. ஆராய்ச்சிக்காக மலையேறுபவர்களைப் போல வேடமிட்டு CIA இந்தியா கூட்டாக இந்த உளவு பணிகளை துவங்கியதாம். இந்த குழு கண்காணிப்பு உபகரணங்களோடு ஸ்னாப் 19C ஜெனரேட்டரையும் கொண்டு சென்றது. இது அணுசக்தியால் இயங்கும் ஒரு கருவி. இது 50 பவுண்ட் எடை கொண்ட எக்யூப்மெண்ட். இது வாயேஜர் போன்ற விண்வெளி பயணங்களில் பின்னர் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை போன்ற அதிக கதிரியக்க புளுட்டோனியத்தால் இயங்கக்கூடியது. அந்த ஜெனரேட்டருக்குள் நாகசாகி குண்டில் பயன்படுத்தப்பட்ட புளுட்டோனியத்தின் அளவில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு கொண்ட புளுட்டோனியம் கேப்சூல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 1965ஆம் ஆண்டு அக்டோபரில் அந்த குழு உளவு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட பனிப்புயலால் அந்த குழுவிற்கு தலைமை தாங்கிய இந்திய கடற்படை அதிகாரி கேப்டன் MS கோலி முகாமை அப்படியே கைவிட்டுவிட்டு வந்துவிடுங்கள் என வலியுறுத்தியிருக்கிறார். நீண்ட காலத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிந்தும் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதனை கீழே கொண்டு வரும் ரிஸ்கை எடுப்பதற்கு பதிலாக எக்யூப்மெண்ட்ஸை பாதுகாத்து கேம்பை கைவிட்டுவிடும்படி அறிவுறுத்தப்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு அதை மீட்டெடுக்க அந்த குழு திரும்பிய போது பனிச்சரிவு ஏற்பட்டதால் அங்கிருந்த ஒரு முழு பனிப்பாறை, எக்யூப்மெண்ட்ஸ், கேபிள்கள் மற்றும் ஜெனரேட்டர் அனைத்தும் காணாமல் போயிருந்தன. ஆனால் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை ஒருபோதும் பகிரங்கமாக எங்கேயும் ஒப்புக்கொண்டது கிடையாது. பத்திரிகையாளர் ஹோவர்ட் கார்ன் என்பவர் இந்த சம்பவத்தை கண்டுபிடித்து அவுட்சைட் மேகசினில் 1978ஆம் ஆண்டு வெளியிட்டார். அப்போதுதான் இந்திய மீடியாக்களும் இது பற்றி பேச ஆரம்பித்தது. மக்களுக்கு இது பற்றி தெரிய வந்தது. இப்படி ஒரு செய்தி வெளியான போது இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக கங்கை நதிக்கு நீர் வழங்கக்கூடிய பனிப்பாறைகளில் கதிரியக்க மாசுபாடு ஏற்படும் என பயந்து CIA எங்களது நீரை விஷமாக்குகிறது என்று இந்தியாவில் பேச ஆரம்பித்து விட்டனர்.
நந்தா தேவியில் கைவிடப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட் அணுசக்தி மூலம் இயங்கும் ஜெனரேட்டர் குண்டு போல அது வெடிக்காது. ஆனால் அது மீண்டும் கிடைத்தால் மிக பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் என வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த சாதனத்தில் புளுட்டோனியம் உள்ளது. அது சக்தி வாய்ந்த கதிரியக்கத்தன்மை கொண்டது. மேலும் அந்த கதிர்வீச்சு முக்கிய உடல் உறுப்புகளுக்கு நீண்டகால சேதத்தை ஏற்படுத்தும். காலநிலை மாற்றம் காரணமாக இமயமலை பனிப்பாறைகள் உருகுவதால் ஜெனரேட்டர் அல்லது அதனுடைய புளுட்டோனியம் கேப்சூல்கள் பனியிலிருந்து வெளிவரக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். ஒருவேளை அது சேதமடைந்தால் அந்த கதிரியக்க பொருள் பனி மற்றும் கங்கை நதி நீரை மாசுபடுத்தக்கூடும். இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த கங்கையையே நச்சாக மாற்றக்கூடும் என வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த மிஷன் பற்றி அமெரிக்க அரசும் CIA-வும் இது குறித்து ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் காணாமல் போன அணுசக்தி சாதனத்திலிருந்து வெளியேறக்கூடிய வெப்பம் மற்றும் கதிர்வீச்சே இமயமலை பகுதிகளில் பனிப்பாறைகள் அதிக அளவில் உருகுவதற்கும் திடீர் வெள்ளங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. சரி, இந்த ரகசிய திட்டம் எப்படி உருவானது என்றால் அது மிகவும் சுவாரஸ்யமானது. அமெரிக்க விமானப்படை தளபதி ஜெனரல் கர்டிஸ் லேமே எவரெஸ்ட் மலையேற்ற வீரரும் புகைப்படக்காரருமான பாரி பிஷப்புடன் ஒரு விருந்தில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது இமயமலை சிகரங்களிலிருந்து திபெத் மற்றும் சீன பகுதிகளை தெளிவாக கண்காணிக்க முடியும் என்ற ஒரு யோசனை அப்போது உருவாகிறது. இதனைத் தொடர்ந்து CIA பிஷப்பை ஒரு ரகசிய மலையேற்ற பயணத்தை ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டது. இந்த பயணம் வெளிப்படையாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பயணமாக காட்டப்பட்டது. சிக்கிம் அறிவியல் ஆராய்ச்சி பயணம் என்ற பெயரில் ஒரு போலியான திட்டம் உருவாக்கப்பட்டு மாதம் $1000 சம்பளத்தில் இளம் அமெரிக்க மலையேற்ற வீரரும் வழக்கறிஞருமான ஜிம் மெக்கார்த்தி அதில் இணைக்கப்பட்டார். சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவும் அந்த திட்டத்தில் மறைமுகமாக இணைந்ததாக கூறப்படுகிறது. இந்திய குழுவின் தலைவராக இருந்த கேப்டன் MS கோலிக்கு இந்த திட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே விருப்பமில்லையாம். இது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் என்று வெளிப்படையாகவே அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. முதலில் உலகின் 3வது உயரமான சிகரமான கஞ்சன்ஜங்காவில் இந்த கருவியை நிறுவ திட்டமிடப்பட்டது. ஆனால் கோலியும் மெக்கார்த்தியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இறுதியாக நந்தாதேவி சிகரம் தேர்வு செய்யப்பட்டதாம். இந்த ரகசிய சம்பவம் பல ஆண்டுகள் வெளிச்சத்திற்கு வராமல் இருந்திருக்கிறது. பின்னர் ஹோவர்ட் கான் என்ற இளம் பத்திரிகையாளர் இந்த கதையை கண்டுபிடித்து அவுட்சைட் பத்திரிகையில் வெளியிட்டார். அதன் பிறகுதான் இந்த விஷயம் வெளியுலகிற்கு தெரிய வந்தது. Subscribe to One India and never miss an update.